வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அறியாத ஆன்மீக ரகசியங்கள். மௌனம். கோபப்படாமல் குணமாக்கும் விவேகானந்தர் பாணி. யாராவது நம்மை தவறாக பேசினால் அல்லது அவமதித்தால் உடனே நமக்கு கோபம் வரும். ஆனால் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமைதியாகவே இருந்து எதிராளியின் தவறை அவருக்கு புரிய வைப்பதில் கில்லாடி. அவரது வாழ்வில் நடந்த சம்பவங்கள் நமக்கு ஒரு மிகச்சிறந்த பாடம். கசப்பான வார்த்தைகள் யாருக்கு சொந்தம்? ஒருமுறை ஒருவர் விவேகானந்தரை மிக கடுமையாக திட்டிக் கொண்டிருந்தார். அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். நான் இவ்வளவு திட்டுகிறேன், உங்களுக்கு கோபமே வரவில்லையா என்று அந்த நபர் கேட்டார். அதற்கு விவேகானந்தர், ஒருவர் தனக்கு பிடிக்காத பரிசை ஒருவருக்கு தருகிறார். அதை வாங்குபவர் ஏற்க மறுத்துவிட்டால் அந்த பரிசு யாருக்கு சொந்தம் என்று கேட்டார். அந்த நபர் கொடுத்தவருக்கேதான் என்றார். விவேகானந்தர் புன்னகையோடு சொன்னார், அதேதான், உங்கள் வசவுகளை நான் ஏற்கவில்லை, எனவே அவை உங்களிடமே இருக்கட்டும். மற்றவர்களின் எதிர்மறை சொற்களை நீங்கள் ஏற்காதவரை அவை உங்களை பாதிக்காது. புத்தகங்கள் அடுக்கும் பண்பும். வெளிநாட்டில் ஒரு நூலகத்தில் பகவத்கீதையை எல்லாவற்றிற்கும் அடியில் வைத்து அதன் மேல் மற்ற மத புத்தகங்களை அடுக்கி விவேகானந்தரை சீண்டினார்கள். பார்த்தீர்களா, உங்கள் கீதை அடியில் கிடக்கிறது என்றார்கள். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், உண்மைதான், அத்திவாரம் பலமாக இருந்தால்தான் கட்டிடம் நிலைத்து நிற்கும். கீதைதான் இவை அனைத்திற்கும் அத்திவாரம் என்றார். அவமதிப்பை எப்படி கௌரவமாக மாற்றுவது என்பதற்கு இதுவே சான்று. நமது வாழ்க்கைக்கு ஒரு செய்தி. மௌனம் ஒரு ஆயுதம். கோபப்பட்டு கத்துவதை விட அமைதியாக இருந்து ஒருவரை சிந்திக்க வைப்பதே உண்மையான வெற்றி. விளக்கம் தராதீர்கள். உங்கள் செயல்கள் சரியாக இருந்தால் யாரோ ஒருவரின் குறுகிய புத்தியுள்ள பேச்சுக்கு நீங்கள் விளக்கம் தர தேவையில்லை. நல்லது நடக்கும். நம் மனம் அமைதியாக இருந்தால் எத்தகைய இக்கட்டான சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக மாற்ற முடியும். வாழ்க்கையில் உங்களை யாராவது குத்தி காட்டினால் விவேகானந்தரைப் போல புன்னகையோடு அதை கடந்து செல்லுங்கள். உங்கள் அமைதியே அவர்களை திருத்தும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.